மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்த போகுது. அந்த மாற்றம் எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஆமாங்க, இந்த பதிவில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை என்ன மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் அந்த சூழலால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்க்கும்போது ரொம்பவுமே அமைதியானவங்களாக இருப்பீங்க. எதையுமே பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே அது ரொம்பவும் தப்புங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு செயல் பற்றின எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நெருக்கமானவங்களால கூட உங்களை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமைதியாக அதை சமாளிக்கிற குணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்க கூட ஒரு சில வேலையை எடுத்து செய்யும் போது அதை பாதியிலேயே விட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மகர ராசி அப்படின்னு செய்யும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்வீங்க. என்னால் முடியாது அப்படின்னா எந்த வேலையும் விட மாட்டீங்க. கஷ்டமான வேலையை கூட இஷ்டப்பட்டு செய்வீங்க மகர ராசிக்காரங்க. உழைப்பு, உண்மை, உயர்வு இதை நம்புறவங்க. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? அது உங்களுடைய உழைப்பு தான். அதே நேரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறீங்கல்ல, அதுவும் தான். இதனால தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குது. ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்குது. அப்படி தாமதமாக இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. வந்த வெற்றி நிலையானதாக இருக்கும். மகர ராசிக்காரங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது. அது என்ன தெரியுமா? மனசுக்குள்ளே இருக்கிற கவலையும் கஷ்டத்தையும் வெளியில் காட்ட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. இதனால் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் சுமையாக தெரியும். இப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களோட உண்மையான குணம் என்ன, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்கள் குடும்பம், உறவு, காதல், நட்பு, பணம், இந்த எல்லா விஷயத்துலையுமே என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையில் தரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அந்த பிரார்த்தனை சரியாக நடக்கணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்கணும், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ரொம்ப தூரம் அழைய தேவையில்லை, மொபைல் மூலியமாகவே ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்குது. இதில் உத்திராடத்தில் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணத்தில் எல்லாமே இருக்குது. அவிட்டமில் மட்டும் 1, 2ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் இருக்கு இல்லையா, அங்கே ராகு வராரு. ராகுவோட சந்திரனும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் தன்னோட வக்கர இயக்கத்திலையும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், குருவும் அமைஞ்சிருக்காங்க. அடுத்த ஸ்தானம் பாருங்கள், அஷ்டமஸ்தானம். அங்கே சுக்கிரன், கேது. இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானம் அங்கேருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறி வந்துட்டார். 2ஆம் தேதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறி வந்துட்டார். 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும், 18ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரத்திலிருந்து அஷ்டமத்துக்கும் மாறி வராங்க. இந்த கிரக நிலைகளாலும் இப்போ சொன்ன கிரகநிலை மாற்றத்தாலும் என்னெல்லாம் பலன்கள், பயன்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னா, தோல்வியை கூட வெற்றியின் படிக்கட்டாக மாற்றக்கூடியவங்க நீங்கள், அதாவது இந்த மகர ராசிக்காரங்க. தோல்வியை வெற்றியின் படிகளாக கருதி எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படக்கூடிய மன உறுதி மகர ராசிக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் பண வரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகுது. உங்கள் வாக்கு வன்மையான லாபம் வருங்க. ஆனாலும் வீண் பயணங்கள் ஏற்படலாம். இந்த வீண் பயணங்கள் தேவையில்லாத அலைச்சலை தந்துடும். வேலையில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தூங்கும்போது கொஞ்சம் கெட்ட கனவு வருவது போல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியான மருத்துவம் உடனடியான தீர்வை ஏற்படுத்தும். வேலை நிறைய இருக்கிறது போல் உணர்வீங்க. அதனால் நேரம் தவறி உணர்வு உங்குவது போல் இருக்கும். தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே கொஞ்சம் எதிர்பார்க்குறத விட மந்தமான நிலை வருது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவு கொஞ்சம் தாமதமாக வரும். ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு தாமதம் வரும். இந்த மாதத்தோட அமைப்புகள் போன மாதத்தை விடவே கொஞ்சம் குறைவாக அமைஞ்சிருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும். அதனால் கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வேலை கொஞ்சம் அமையும். பார்த்து பண்ணும். வேலையை சிறப்பாக செஞ்சால் சிறப்பான பலன் இருக்குது. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட வேலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. முக்கியமாக மேலதிகாரிகள் கிட்ட நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற பாருங்கள். ஏதாவது வேலை சொல்கிறாங்க அப்படின்னா வீணாக வாக்குவாதம் பண்ணாமல் உங்களுக்கான பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டாலே நீங்கள் நன்மையை பெறலாம். இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். முக்கியமாக கோபப்படவே கூடாது. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் கடுமையாக உழைச்சி வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குற மாதிரியான சூழலும் அமையலாம். அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் கூட வேலை செய்கிறீங்கிட்ட அனுசரித்து தான் போகணும். இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, பஞ்சாயத்து வந்துடும். முக்கியமாக மேலதிகாரிகள்கிட்ட கவனமாக இருங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ளேயுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிட்டே திடீர் பூசல் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்பம் பற்றின கவலை வரும். உறவினர், நண்பர்கள் இவங்கக்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தாங்க பேசணும். நெருப்பு ஆயுதத்தை ஏதாவது கையாளுறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்துகிறப்ப ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளைங்க உங்களை அனுசரித்து போவாங்க. இது வரைக்கும் உங்களோட சொல்படி கேட்டு நடக்காத பிள்ளைங்க கூட இப்போ உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. அது வந்து உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக ஆதரவாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் ஏற்படுங்க. தேவையில்லாத பயணத்தை தவிர்க்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தையுமே சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. நேரம் தவறி உணவு உண்பதுக்கான அமைப்பு கரெக்டாக வேலையை பிளான் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் சாமர்த்தியமான பேச்சால் லாபத்தையும் பெறுவீங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த நெருக்கடிகளை கூட, பொருளாதார நெருக்கடியை கூட நீங்கள் திறமையாக கையாளுவீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கவனத்தை விடாமல் பாடங்களை படிக்கணும். விளையாடும் போதும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட நிதானமாக பழகிறது நல்லது. அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டு சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தாமல் இருங்க. அரசியல் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி தருங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நான் சூப்பரான அமைப்பு. ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கிறது போல் இருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் விடாமுயற்சி தான் இப்போ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தருது. அதனால் விடாமுயற்சியோட துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினச்ச இலக்கை கண்டிப்பாக அடையலாம். எனக்கு அதுக்கான சாத்தியக்கூறு மகரத்துக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. பழகக்கூடிய நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பாமல் எடை போட்டு பழகுங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை சாதகமான பலன்களை பெற போகிறீங்க. உங்களுக்குமே நல்லாயிருக்கு. கடன் பிரச்சனை தீரும், எதிர்ப்பு அகலும், தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டி குறையும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது 2, 3, 4ஆம் பாதம் இருக்குல்ல இந்த ராசியில், இந்த மாதம் உறவினர் மூலம் நன்மை வந்து சேரும். குழப்பம் நீங்கி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய மனநிலை வரும். காரிய தடை விலகும். எதிர்பார்த்த பண வருமானம் சீராக கிடைக்கும். காரிய அனுகூலம் சிறப்பாக நடக்க நீங்கள் சிவபெருமானை வழிபடுறது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள், இந்த திருவோணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாமல் யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி வாகனத்தால் கொஞ்சம் செலவு வர வாய்ப்பு இருக்குது. வேண்டுதல் ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை செஞ்சுடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குது. கல்வியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும்.
உயர்வான எண்ணத்தோட சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க கிட்ட நட்பு உங்களுக்கு இப்போ வரும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்கும். உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். அடுத்து பாருங்கள், இந்த அவிட்டம். அவிட்டம் அப்படின்னு சொல்லும்போது 1, 2ஆம் பாதம் இந்த மகரத்தில் வருது. இந்த மாதம் கடன் பிரச்சனை உங்களை தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி சீராக கிடைக்கும். உங்களோட செயலுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்புகள் கொடுத்துட்டு இருந்தவங்க விலகி போவாங்க. எதிர்ப்புகள் நீங்கும். வம்பு வழக்கு ஏதாவது நிலுவையில் இருந்தால் வழக்கு விவகாரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துது. இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கவும் தீமைகள் விலகவும் பரிகாரமாக சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். நன்மை சேரும். மனசில் தைரியம் தன்னம்பிக்கை உயரும். அது அற்புதமான நன்மை ஆஞ்சநேயன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனின் அருளால் எல்லாம் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.